கடவுளை நிந்திப்பவர்களை திராவிடன்னு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர் கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல ஐயா ஈவேரா கொண்டு வராங்க. காலையில இட்லி சாப்பிட்டா வாந்தி வருது, மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டா வாந்தி வருது. வாந்தி தானே, இட்லி வாந்தி, பிரியாணி வாந்தி இருக்கு போகுது. இது வாந்தின்றாங்க. பெரியார் கசடு என்பது வாந்தி. சாதிகள் இல்லையடி பாப்பா உங்களை தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். நீதி உயர்நமதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேல். யார் நம்மளால சொல்லிட்டு போயிட்டான். தஞ்சை பெரிய கோயில் 1875 முன்னாடி எவன்டா கட்டினா பேய் கட்டிச்சு, பிசாசு கட்டிச்சு, பூரம் கட்டிச்சுன்னு தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜெர்மன்ல இருந்து ஒரு ஹால்ஸ் என்கிற ஒரு கல்வெட்டு நிபுணர் வந்து டே ராஜராஜ சோழன் கட்டினரா உங்காள்றா அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் தான் இவங்க அலாட்டானாங்க, நம்ம ஆள்றா அப்படின்னு தெரியல இல்லையே. திராவிடம் என்கிற அந்த வேட்டி கட்டிட்டு இருந்த பெரியார வேட்டி உருவிட்டு அவளை செய்வான். இப்ப அம்மன பெரியார் தான் தெரிஞ்சு போச்சு. இல்லாலும் வேண்டாலும் ஒரு மொழி இருக்கு. இல்லாரனை பொருள் இல்லாரை, காசு இல்லாரை. இல்லால்னா மனைவி, வேண்டால்லாம் பிடிக்காது அவளுக்கு. டேய் வீட்டுல மனைவியே வந்து புருஷன்ட்ட காசு இல்லைன்னா பிடிக்காது. நீ நாட்டுல காசு இல்லாம பல திட்டங்கள் அறிகிற நாய் நீ. திராவிடர்கள் பொய்மைவாதிகள், புரட்டுவாதிகள். நம்ம வந்து அதை தமிழர்கள், பூர்வடி தமிழர்களை ஏதேனும் ஒரு பொய்மையை சொல்லி, வரலாற்று திரும்பி சொல்லி அதை நம்ப வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அரசியல் ஆளுமை திரு முருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அரசியலை தாண்டி தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியல் வரலாறு, இதை பற்றி தொடர்ச்சியாக நம் அறந்தமிழ் நேயர்களுக்காக வழங்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி அறந்தமிழ் நேயர்களை உங்களோட சந்திக்கிறேன். தமிழ் தேசியம், இந்த திராவிடம், இது இரு கூறுகளாக இப்போ வந்து ரெண்டும் இதாகி நிற்குது. ஒரு காலத்துல தமிழர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னாங்க. தமிழ் தேசியம், திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் முடியாது, திராவிடத்தால் தான் தமிழ் தேசியம் பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கூற்றை பேசிக் கொண்டிருக்காங்க. தமிழ் தேசியம் எதற்கு இந்த மண்ணிற்கு தேவை? உண்மையாலே தமிழ் தேசியம் திராவிடம் வேறா? இல்ல, அடிப்படையில் நேயர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தேசம் என்றால் என்ன, தேசியம் என்றால் என்ன, அடிப்படை புரிதலுக்கு நீங்க முதல்ல வரணும். தேசம் என்றால் ஒரு பொதுவான மொழி, புவியியல் ரீதியாக நீடித்த ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் வாழ்கிற ஒரு தொன்மையான இனம். இதுதான் ஒரு தேசம். தேசம் என்பது நிலப்பரப்பு இல்லை, தேசம் என்பது மக்களை தான் குறிக்குது. திராவிடம் என்பதற்கான ஒரு பொது மொழியோ பொது இடமோ கிடையாது. அப்போ திராவிட தேசியம் என்பது ஒரு பொய்மை. இது கிட்டத்தட்ட மனுஸ்மிருதி ஆரம்பித்த காலத்துல இருந்தே இதை தொன்று பொய்மையாக பரப்பிட்டு தான் வராங்க. இது ஒவ்வொரு ஒரு 20 அல்லது 15, 10 நூற்றாண்டுகள்ல இது வெவ்வேறு தளங்கள்ல மொழி திரிபினூடாக வந்தது. நம்ம வந்து அந்த மனுஸ்மிருதியை இதை எடுத்துக்கணுமா? இல்ல, மனுஸ்மிருதி வந்து ஒரு இலக்கிய சான்றாகவோ அல்லது வந்து ஒரு வேத சான்றாகவோ நம்ம அதை எடுத்துக்கணும் தான். ஆனா அது உண்மை அல்ல அப்படின்றது பல்வேறு காலகட்டங்கள். இந்த திராவிடம் பேசக்கூடியவர்களே மனுஸ்மிருதியை தான் உதாரணமா எடுத்து பேசுறாங்க. அப்ப அது சரியான வாதமா இருக்குமா? அவர்கள் ஆரியத்தை எதிர்க்கிறாங்கிறாங்க, அந்த திராவிடங்கிற சொல் இவர்களே பேசினாங்க, மனுஸ்மிருதியில பேசியிருக்கு. அப்படிங்கும் போது இல்ல, மனுஸ்மிருதியில என்ன பேசுறீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அது பொய்மைன்றது உறுதியா அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. இப்ப திராவிடம் என்பது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பொதுவான மொழி, ஒரு இனம் இருந்தாதான் அது ஒரு திராவிட தேசியம், திராவிடம் அப்படின்னு வரும். அப்ப திராவிடத்திற்கு என்று ஒரு பொது மொழியும் இல்லை, ஒரு பொது இனமும் இல்லை. அதை அப்படியே விடுங்க. இந்திய தேசியம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6400 சாதி, 6 மதம், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இப்போ 18 மொழிகள் வந்து தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்போ. ஆக பல்வேறு மொழி இன தேச மக்கள் வாழுகிற இந்தியாவில் அது இந்திய தேசியம் குறிப்பிட முடியாது. அதாவது தேசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழி, ஒரு பூர்வீகமான ஒரு இனம், ஒரு நீடித்த ஒரு பன்மைக்கு ஒரு இனம், ஒரு பண்பாடு. அந்த நிலப்பரப்பு வந்து ஒரு புவியியல் சார்ந்து ஒரு நிரந்தரமான நிலப்பரப்பா இருக்கும். அதில் வாழ்கிற மக்களை தேசம் என்று குறிப்பிடுகிறோம். இப்ப நீங்க சொல்ற கேள்விக்கு வர, மனுஸ்மிருதியில் இருக்கிறதா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து திராவிடர்கள் பேசுறாங்கன்னா, மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு? கடவுளை நிந்திப்பவர்களை திராவிடன்னு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர் கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல ஐயா ஈவேரா கொண்டு வராங்க. ஈவேராவை இன்னும் 1000 பக்கங்களுக்கு 1000 மணி நேரத்துக்கு பேசினாலும் வாந்தி தான். இதை வந்து பெருசா வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவேரா 1879 பிறக்கிறாரு. அதுக்கு முன்பாகவே ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் என்று உருவாக்குறாங்க. ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் உருவாக்குறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டா, வேதம் கல் ஊனல் அறுத்து தூர தூக்கி போடு,
மூட நம்பிக்கை ஒழிச்சிரு, உடன்கட்டை தடை செய், பெண் கல்வியை போற்று. அப்ப இவருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் சீர்திருத்தங்களை வந்து ராஜாராம் மோகன் கொண்டு வராரு. அவர் எடுபடல, எங்க திராவிடத்திட்ட எடுபடல, தமிழ் தேசியத்துக்கிட்ட எடுபடுறாரு. இப்ப அவர்கள் வந்து அந்த அடையாளத்தை இவர்கள் திராவிடர்கள் மறைக்கிறாங்க. ஏன்னு கேட்டினா ஒருத்தவரை அடையாளத்தை பிம்பப்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டினா திராவிடத்தினுடைய ஆகப்பெரும் சித்தாந்தவாதி ஈவேரான்னு கொண்டு வராங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டினா இதற்கு பின்னோக்கி கொண்டு போகிற அல்ல பின்னோக்கி பார்க்கப்படுகிற அரசியலை ஆதாரப்பூர்வமாக மக்களிடத்துல கொண்டு போகும்போது இவனெல்லாம் பரப்பியது போய் உண்மையாக இந்த இனத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் மக்களுக்கான தெளிவையும் உண்டாக்குகிறவர்கள் பண்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். மன்னிக்கணும். அப்ப வந்து இவர்கள் சொல்லக்கூடிய பெரியார் அவர்களுக்கு முன்பே ஆரியர்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த மக்களே வந்து இதற்கு எதிராக கிளர்ந்திருக்காங்க. அதுல இருந்து வந்து தன் புரட்சியை தொடங்கி இருக்காங்க. உண்டு தானே. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரிய வருகைக்கு முன்பாக திராவிடம் என்பது ஒண்ணு இல்ல. இந்தியாவில 7 இனங்கள் வாழ்ந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறாங்க. ஆரிய திராவிடர்கள், இந்தோ ஆரியர்கள், சைத்தோ திராவிடர்கள், மங்கோலியர்கள் அப்படின்னு 7 இனங்கள் இருந்திருக்கு. இதுல இது எந்த திராவிட இனம்? எதை நீங்க வரவேற்பீங்க? நான் சொல்றேன், திராவிடம் என்பது ஒரு மரபினம், புரியுதுங்களா? அது ஒரு மரபினம். அந்த மரபின அழிவின் அடையாளத்திலிருந்து தான் ஒரு தேசிய இனம் பிறக்குது. தமிழர் என்பது ஒரு தேசிய இனம். தோராயமா நமக்கு ஒரு 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துக்காட்டு இருக்கு, உதாரணங்கள் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, மாங்குளம் கல்வெட்டு இருக்கு, பித்தாபுரம் கல்வெட்டு இருக்கு, மீராட்சி பட்டயம் இருக்கு, எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கலாம். இல்லங்க, இப்பயே சொல்லிட்டார்ல ஐயா, திராவிட பொங்கல் வையின்றார்ல, நான் திராவிடத்தை பொங்கல் வைப்பேன்னு சொல்லி சீமான்னு சொல்றாருல்ல, அந்த அளவு வெறியேற்றி விடுறாங்கல்ல. தன் இருப்பை கட்டி அமைப்பு இருக்காங்க, எதை வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க அங்கிருந்து வாங்க. திராவிடம் எங்கிருந்து தான் உங்களுக்கு துவங்குது? உங்களுக்கான அந்த அடிப்படை மொழி என்ன? பொது மொழி என்ன? உங்க இனம், பொது இனம் என்ன? ஆந்திராவில் இங்க சென்னையில வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஆந்திராவில் பாத்தீங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி. இங்க ஆதி திராவிடர்கள், அங்க ஆதி ஆந்திரர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை இப்படிதான் கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு அதான சொல்றேன், ஒரு மரபினம். இது திராவிடம் என்பது மரபினம். திராவிட தேசியம் என்பது ஒன்று இல்லை, இதை கற்பிக்கப்பட்டது. இது அண்ணன் திருமாவளவன் பல முறை சொல்லியிருக்கிறார். பல காணொலி நீங்க பார்க்கலாம். திராவிட தேசியம் என்பது கற்பிதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திராவிட தேசியமே இல்லாத போது 28 மாநிலம் நுட்பமா அவர் என்ன சொல்றாரு, நான் திராவிடத்தை சொல்ற, திராவிட தேசியத்தை தான் சொன்னேன். திராவிடம் என்பதை வைத்துத்தான் நீங்கள் தமிழ் தேசியத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இல்ல, நான் திராவிடம் என்பது இன்னமும் ஒரு தெளிவான பார்வைக்கு வரணும். திராவிட சித்தாந்தவாதிகள் ஒன்று கொண்டு வந்துடணும். தேசம் ஒன்று இருந்தாலும் தேசியம் ஒன்று இருக்கும். யதார்த்தம். தேசம் என்றால் மக்களை குறிப்பது. உண்மைதானே? இப்ப நம்ம அந்த யதார்த்தமா கொடுக்கும். அப்போ திராவிட என்ன நீங்க சொன்னீங்க, தேசியம் சொல்றீங்களா, திராவிட தேசம் சொல்ல வரீங்க? திராவிடம்ங்கிறது வேற, திராவிட தேசியம்ங்கிறது வேற. அந்த திராவிடம் என்பதை வைத்துதான் தமிழ் தேசியமே அடைய முடியும், அதற்குள்ளதான் இருக்கு. நான் பேசுனது வந்து திராவிடத்தை தான் பேசுறேன், திராவிட தேசியம் என்பதை பத்தி பேசலன்ற. அண்ணன் என்ன சொல்லிருக்காரு? திராவிட தேசியம் என்பது பொய் அப்படின்னு அவர் வாயால சொல்லியிருக்காரு. ஒண்ணு, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு இன மக்கள் பியூரா கிடையவே கிடையாது. தமிழர்கள் ஒரு மரபனை சார்ந்த மக்கள், கொண்டு வரவே முடியாது. மரபணு அடையாளத்தின் அழிவில் இருந்து தான் ஒரு தேசிய இனம் பிறக்குது. இது 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம், இல்ல 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம். இது வந்து ஆரிய அல்லது பூர்வடி தமிழர்களுக்கான அல்லது சூத்திரர்களுக்கான இன கலப்பாக இருக்கலாம். மங்கோலிய ஆரிய மரபணு அழிவிலிருந்து இது வந்திருக்கலாம். பல இனங்களோட கலப்பு தான் இருக்கு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மரபணு M130 என்பது மதுரையில் இருக்கிற விருமாண்டிக்கு இருக்குது. ஆய்வு சரி பண்ணியிருக்கா இல்லையா? அப்ப அங்க இருக்கிறவன தென்னாப்பிரிக்கல கருப்பின மக்களை வந்து தமிழர்கள் என்று நம்ம அடையாளம் கட்ட முடியாது. இதெல்லாம் மரபணு அழிவிலிருந்து பிறக்கப்பட்டது. அப்ப பல மரபணு அழிவிலிருந்து ஒரு தேசிய இனம் பிறக்குது. அப்போ தமிழ் தேசிய இனம், ஆந்திர தேசம், வங்க தேசம், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம். அப்போ ஒரு தேசமும் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா ஒரு பொதுவான மொழி, நீடித்த அந்த நிலப்பரப்பு, புவியியல் சார்ந்த நிலப்பரப்பு, அதில் வாழ்கிற மக்கள், நிலையான பண்பாடு, இப்படிதான் ஒரு தேசிய இனத்தை வளைக்க முடியும். அதுல பார்க்கும்போது ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம், மூத்த ஒரு மொழி. இது ஒரு ஆளா சொல்லியிருக்காங்க. இத்தாலிய மொழியில் ஆய்வாளர் டேவிட் சூல்பேன் சொல்றாரு, ஆகச்சிறந்த மொழிடா தமிழ்
அப்படின்றாரு. அமெரிக்க மொழியியல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் சூல்மேன் சொல்றாரு, டேய் ஆகச்சிறந்த மொழிடா, உலகின் மூத்த மொழிடா அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தொல்காப்பியம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல கிடைக்குது, வள்ளுவம் கிடைக்குது, உக்கரபாண்டி அவைகளை வந்து நிறைவேற்றப்பட்ட வள்ளுவம் திருக்குறள் கிடைக்குது, உக்கர பெருவெழுதி மன்னிக்கணும். ஆக நம்ம என்ன சொல்றோம், எல்லா சான்றுகள் இருக்கு, கல்வெட்டு சான்று, இலக்கிய சான்று, குறிப்பேடுகள், பயண குறிப்பேடுகள் இருக்கு. எல்லாத்துலயுமே தமிழ் ஆகச் சிறந்த ஒரு பண்பாட்டுடைய ஒரு மொழியாகவும் இனமாகவும் இருப்பதனால இது தமிழ் தேசம் என்று வரையறுக்கலாம். அங்க இலங்கையில வந்து ஒரு நாடு 2 தேச மக்கள் இருக்காங்க. ஈழ தேசத்து மக்கள் இருக்காங்க, சிங்கள தேசத்து மக்கள் இருக்காங்க. புரியுதுல்ல? தமிழ்நாடு வந்து இது ஆகப்பெரும் ஒரு நிலப்பரப்பு. எப்படி ரொமானிய பேரரசு வந்து கிட்டத்தட்ட 6-7 நாடுகள் ஒருங்கிணைச்சது, இத்தாலி, ஜெர்மன், இங்கிலாந்து, இன்னும் ஒரு சில நாடுகள், அந்த நாடுகளை ஒருங்கிணைச்சு. இன்னைக்கு அந்த நாடுகளும் தனித்தனியாக பிரிஞ்சு ஜெர்மன் என்கிற ஒற்றை புள்ளியில ரொமானிய பேரரசு அடங்கி போச்சு. புரியுதுங்களா? யுகோஸ்லாவியா, செக்கோஸ்லாவியான்னு ஒரு நாடு இருக்கு. செக் ஒரு நாடாக ஒரு போர்ஷனாகவும் ஸ்லோவாகியான்னு ஒரு போர்ஷனாகவும் மாறுது. புரியுதுங்களா? இருந்தாலும் தேசம் என்ற வரையறுக்கு நம்ம என்ன கொண்டு வரோம் கேட்டீங்கன்னா, மீண்டும் சொல்வது அதுதான், ஒரு நிலையான மொழி, பண்பாடு, இனம், ஒரு நிலப்பரப்பு, பூர்வீக ஒரு வரலாறை கொண்ட நிலப்பரப்பா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் தொல்காப்பியம் கிமு 6ஆம் நூற்றாண்டு அந்த பகுதியில் இயற்றப்பட்ட அந்த தொல்காப்பியம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் போட்டு முடிக்குது. நீங்க எங்க வேணாலும் அது எல்லை வரையறுத்துங்க. வடவேங்கடம் நீங்க காஷ்மீரா கூட வரையறுத்துங்க, திருப்பதியோட வரையறுத்துங்க, குமரியா நின்று போச்சா இல்லையா? அப்ப இருக்கடா எங்களுக்கு நிலப்பரப்பு. எப்ப 6ஆம் நூற்றாண்டுல எங்களுக்கு நிலப்பரப்பு. எங்களுக்கு மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு சொல்றேன். சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் அங்கு தோன்றெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் ஆதிச்சநல்லூர் தோன்றெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் மரபணும் ஒன்னா பூர்த்தி பார்க்கறாங்க. ரைட், கரெக்டா 2 ஒன்னா இருக்கு. மக்கள் ஒன்று இடம்பெயர்ந்து வணிகம் செய்திருக்கலாம், அல்லது ஒரே இன மக்களாக பரவி வாழ்ந்திருக்கலாம். ஆக எங்களுக்குன்ற ஒரு நிலப்பரப்பு, பூர்வீக நிலப்பரப்பு இருந்திருக்குது. அது சுருங்கி தமிழ்நாடா ஆயிருக்குது. ஒரு கட்டத்துல நாடு அப்படின்றது வந்து பல தேசங்களோட ஒருங்கிணை பகுதி. தஞ்சாவூர் வந்து கேபிட்டலா கொண்டிருக்குது, 14 நாடுகளுடைய தலைநகரமா இருந்தது. புரியுதுங்களா? அதனால அது நாடு தமிழ்நாடு என்று வரையறுக்கப்பட்டது. இப்படி இந்திய நாடு, இந்திய தேசம் என்று இல்லை, இந்திய தேசம் என்று சொல்லக்கூடாது, இந்திய நாடு என்று தான் சொல்லணும். ஏன்னா பல தேசங்களின் ஒன்றியம். ஆக இதுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு புகழும் ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கிறதுனால இது தமிழ் தேசியம். சீமான் சொல்கிற இந்த தமிழ் தேசிய அடையாளம் அல்லது தமிழ் தேசிய மொழிவழி தேசியம் என்பது ஒரு 5000-10,000 நூல்களுக்கான ஆராய்ச்சிக்குள்பட்ட ஒரு விடையாது. சீமான் சொல்கிற மொழிவழி தேசிய மக்கள் அப்படின்னு ஒரு வரி இருக்குல்ல, அது உடனே சொல்லிட முடியாது. அதுல ஒரு 10,000 நூலோட ஆய்வு இருக்குது. உட்காந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். ஆனா இப்ப நீங்க எல்லோரும் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிற தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான உரிமை, தமிழர் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் ஓங்கி அண்ணன் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு இது வந்து இந்த குரல் வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் இது பரவலாக பேசு பொருளா நிக்குது. இன்னைக்கு 8.2% வாக்குகளை வாங்கி ஒரு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி ஆம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வர்கள் தான் இந்த தத்துவம் ஏற்றுக்கொள்ள தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணில் இருக்க வேண்டும், தமிழர் தான் ஆள வேண்டும் ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த புள்ளிக்கு நகர்றாங்க. இந்த 36 லட்சம் வாக்களை வாங்கி நகர்றாங்க. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 புறம் ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா, திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு, இல்ல பெரியாரிசம் என்று சொல்லிக்கொண்டு, பெரியார் இந்த மண்ணில் நிறைய புரட்சிகளை ஏற்படுத்தினார், அதை விட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பெரியார் மண் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க கூடாது, இதற்கு முழு அங்கீகாரமும் முழு ஆத்தரைஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இது வந்து இவர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு புள்ளியில ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இது எப்படி உங்க பார்வையில நீங்க? இல்ல, நீங்க அடிப்படையில நம்ம தமிழ் தேசியவாதிகள் தமிழை வந்து ஆய்ந்து அறிகிற மக்களுக்கு ஒரு தெளிவு நான் சொல்ல விரும்புறேன். என்ன கேட்டீங்கன்னா, பெரியார் 1879 பிறப்பதற்கு முன்பாகவே பிரிட்டிஷ் பேரரசு ஒவ்வொரு நல்லது கட்டலும் தீர ஆராய்ந்து மனித குலத்திற்கு தேவையான நற்பயன்களை சட்டத்தினூடாக செய்தது. பெரியாருக்கு முன்பே அதெல்லாம் வரிசை வரையே சொல்லுவேன். அது இன்னொரு நேர்காணல் வச்சுங்க. குழந்தை திருமண தடுப்பு சட்டம், விதவைகள் மறுமண சட்டம், உடன்கட்ட ஏறுதல் தடுப்பு சட்டம், இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டு வரையே சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் தான் இதை செய்தாங்க. இதை பெரியார் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தாரு. இவரு தான் அந்த ஆணையை புடுங்கினாருன்னு நம்ம சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? சார் வில்லியம் பெண்டிங் என்ன பண்றாரு, உடன்கட்ட ஏறுதல் என்பது மூட நம்பிக்கையின் உச்சம் பாது, அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்திங்கன்னா அவர் தான் அந்த சட்டத்தை முதல்ல உருவாக்குறார். ஆக இதுல இருந்து அப்படியே நம்ம பின்னோக்கி போகிறோம்.
19 நூற்றாண்டு பின்னோக்கி போனோம்னா 1773 இருந்து அவங்க வந்து சீர்திருத்த சட்டமும் முதல்ல போடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி. அதுல இருந்து இந்த இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களை எப்படிலாம் சட்டம் இருக்கு எப்படிலாம் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புல இருக்கிற மக்களை சட்டத்தினூடாக எப்படியெல்லாம் சீர்திருத்தலாம், எப்படிலாம் மூட நம்பிக்கைகளும் அவநம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் இந்த மக்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து மெல்ல 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 இந்த மக்களை ஓர்மைப்படுத்தியதுல வந்து பிரிட்டிஷ் பேரரசு வந்து பங்கு இருக்கு. இந்த பேரரசை அடிமைப்படுத்தி இருந்தாலும் கூட தமிழர் இனம் அதனுடைய வரலாற்று துன்பங்களை பிரிட்டிஷ் பேரரசனுடைய மூத்த அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்ததுல ஆக பெரும் பங்கு இருக்கு. ஒன்னு சொல்றேன், 1875க்கு முன்பாக தஞ்சை பெருவுடையார் கோயில யார் கட்டினாருன்னு தெரியாது, அது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அந்த குறுக்கீட்டு மன்னிக்கணும். அப்ப இன்னொரு பார்வை என்ன சொல்றேன், அப்ப ஆங்கிலேயர்களோ இல்ல பெரியாரோ, அப்ப அதுக்கு முன்னாடி இந்த இனம் இப்படிதான் இருந்தது, இந்த இனத்துல வந்து கல்வியறிவு இல்ல, அந்த இனம் வந்து வீழ்ந்துதான் கிடந்தது, இந்த பெண்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கொடுக்காம இருந்தது, பெண்கள் எந்த ஒரு இடத்துலயும் வெளியில வந்து இல்ல ஒரு புரட்சி செய்தோ கல்வியறிவு பற்றோ அப்படி இல்லாம இருந்த ஒரு இனத்தை இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பெரிய புரட்சியாக மாற்றமா இல்ல. அது தவறான கருத்து. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி வந்து ஒரு சில நேரங்கள்ல இப்ப 1336 ஏப்ரல் 5 துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசு கல்வியை அரசு ஏற்று நடத்தல. அங்க ஒரு இடர்பாடு வருது. பிரிட்டிஷ் பேரரசு, அதாவது அந்த ஈஸ்ட் இந்தியா வந்து சிறு சிறு குழுக்களாக சிறு கல்வி முடக்கப்பட்டது அல்லது கல்வியினுடைய அந்த ஆற்றல் சுருங்கப்படுவதற்கான காரணம் என்பது ஆட்சிமை தான். 1336 இருந்து நம்ம சொல்றோம். நான் அதுக்கு முன்பாக கல்வி ஆகச்சிறந்த கல்வியா இருந்திருக்குது. பல மொழி கல்விகள் வந்து தமிழக நிலப்பரப்பில் இருந்திருக்குது. அப்படியே பின்னாடி போங்க, கிமு 270 245 போங்க, வாகை பரந்தலை போர், வெண்ணி பரந்தலை போர், இந்த 2 போர்களையும் வந்து வெண்ணி குயத்தியார் வந்து உங்களுக்கு வரையறுக்கிறாங்க, பாவைக்குட்டிலார் வரையறுக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1ஆம் கரிகாலனுடைய அந்த கரிகாலன் நெடுஞ்சேரலாதன் இவங்க 2 பேத்துக்கும் ஏற்பட்ட போரை வந்து விவரிக்கிறாங்க. அப்ப இவர்களை படிக்க வைத்தது, இந்த தொன்மத்தை படிக்க வைத்தது திராவிடம் தோன்றாமல் இருப்பதற்கு முன்பாக இப்படி ஒரு ஆகச்சிறந்த தமிழ் பெண்பார் புலவர்கள் குயவரங்க. அவங்க வெண்ணி குயத்தார், குயவர் குடி. இது நான் என்ன சொல்ல வரேன், இந்த வரலாற்றை எல்லாம் மக்கள் நம்ம தமிழ் பூர்வடி மக்களுக்கு கடத்தணும். டேப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நேரடியா கரிகாலன்ட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஆன்மீக ஒரு தமிழ் முழுமையாக கற்றவன் மட்டும்தான் அரசன். ஆமாங்க, திருவள்ளுவருக்கே யாரும் தமிழ் கற்றுக் கொடுத்ததெல்லாம். ஆமாங்க, உக்கிரப்பாண்டி பெருவழி அந்த அவருடைய அவையில திருக்குறள் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டுல. தமிழை முழுமையாக புரிந்தவன் தெளிவடைந்து மட்டும்தான் அரசன்ட்ட போய் சண்டை போடுவாங்க. அறவரெல்லாம் கிட்டே போகாது. அப்படி இருந்த ஆகப்பெரும் இனம் தமிழ் ஆகப்பெரும் மொழி. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கியது, எத்தனை தோன்றியது என்றதெல்லாம் திரு சீமான் அவர்கள் வரலாற்று ஆய்வாளர்லாம் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் தெளிவுறாத இந்த தமிழ் தேசத்து மக்கள் இந்த இனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திராவிடர்கள் குறுக்க ஏதோ ஒன்று கட்டையை போடுவான். பெரியார் தான் வந்தாரு. இதை பேசுவதே எனக்கு அபத்தம்னு சொல்றேன். நான் தான் இப்போ உங்கள்கிட்ட தனியா பேசும்போது சொன்னேன், காலையில இட்லி சாப்பிட்டா வாந்தி வருது, மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டா வாந்தி வருது. வாந்தி தானே, இட்லி வாந்தி, பிரியாணி வாந்தினா இருக்கு போகுது. இது வாந்தின்றன. பெரியார் கசடு என்பது வாந்தி. நீங்க அதை ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து சேருங்க. புரியுதுங்களா? ஒரு கட்டத்துல காங்கிரஸ், ஒரு கட்டத்துல இது இந்த சுயமரியாதை இயக்கம், ஒரு கட்டத்துல திராவிட கழகம், ஜஸ்டிஸ் கட்சியில ஒரு கட்டத்துல இருக்காரு, அப்புறம் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திருமணம், இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற பெண்களுடைய நாகரிகத்தை புகுத்த பார்த்த நல்ல அரசு இருக்குமாயின் பெண்களுக்கு 4 முழம் புடவை போதும் என்று சொல்லும்னு எதிர்க்கிறார். 1969 சொல்றாருல. நல்ல அரசு அப்படின்னா 70-72 இவரு தானே, ஐயா கலைஞர் தானே இருந்தாரு, தீய அரசா? இப்ப இதே மாதிரி பல முறை சொல்லிட்டு இருக்கலாம். இவரு எழுதிய அந்த குடியரசு காங்கிரஸ்ல இருக்கும்போது துவங்கிட்டார். இதுல இருந்து நம்ம துவங்கணும்னா இவர் வந்து இந்த பிம்பத்தை திராவிடர்கள் உருவாக்கியதுனால இதை நம்ம அடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. வேற யாரு அந்த பெரியாரை தவிர்த்து இன்னொரு ஆளை யாராவது திராவிடர்கள் முன்னிறுத்தினாலும் அவங்களையும் நம்ம அடிக்கதான் போறோம். ஆனா இதுவே வந்து பெருசா கொண்டு வரும்போது அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இல்லப்பா இருந்தாலும் இல்லப்பா, இவன் நம்மளால இல்லப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போகுது. அப்ப அந்த ஆக்ரோஷம் தான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீப்பழம்பா இருக்கு.
திரு சீமான் அவர்களை வந்து வேறொரு வக்ரமான வார்த்தையை சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு பேசுற அளவுக்கு போயிடுச்சுன்னா ஈர்ப்பு கொள்ளலன்னு அர்த்தம். நீ கருத்தில நீ ஒழுக்கமானவன் தான் உட்காந்து பேசு, வா என் கூட வா, இந்த உட்காரு, என் எதிர்கல ஒரு இருக்கையில உட்காரு. பெரியாரோட சீர்திருத்தம் எப்படிலேருந்து வருது? ராஜாராம் மோகன் ராவ் 1828 வந்து மூட நம்பிக்கையில ஒழிப்பு இருக்க ஒரு வரைவை ஏற்படுத்தினார் 1828. 1875 தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு பெரிய இயக்கமே நடத்தினாங்க. யாரு? உங்க பெரியார்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. வேதத்தை கேள்ற, அது நல்ல ஒழுக்கம் இருக்கு, ரைட் விடு. ஆனா மூட நம்பிக்கை எல்லாம் இருக்காத, சாமி கும்பிட்றான், அங்க போறான், பூணூல் போறான்ட்டு போகாத. இந்த வேலையில அவன் செஞ்சானுங்க, இதுதான் நீ செஞ்ச. இதை நான் சொல்லணும்ல, சீமன் தம்பிகள் 4 பேர் எதை சொல்லணும்ல. டேய் உனக்கு அப்பம் ஒருத்தர் இருக்காண்டா, 2 பேர் இருந்திருக்காண்டா. இது சார் பாரதத்தில் பிறந்தவனாலே நான் பாரதின்ட்டான், பூணூல் போடாத ஐயரு, புரியுதா? ஈன பறையர்களை நம்ம அவர்கள் என்னுள் வாழ்ந்து கழித்தர் என்றுட்டான். பரவாயில்ல இருந்தாலும் என் கூட வாழ்ந்துட்டான். சீனத்தவர் ஆகிருவாடோரும் பிற தரசத்தார் போல் தீங்கிழைப்பாரும். இருப்பினும் 1000 உண்டுங்கள் சாதி, இது அந்நீர் வந்து புகழ நிதி. 1000 ஆரியம் திட்டுறான். அந்நியன்ற ஆயிரம் முதல்ல ஆரியம் ஜாக்கிரஸ் மலைத்தொடர்லாம் உள்ள வரேன். அவன் முதல்ல ஆரம்பிச்சது வந்து தெற்கு அதுல ரஷ்யா, தெற்கு ரஷ்யால இருந்து ஐரோப்பிய, அதாவது அந்த ஐரோப்பிய கண்டத்துல இருந்து ரஷ்யாவில இருந்து நேரா வந்து சிரிய ஆசியன்ற துருக்கி வழியாக ஈரான் வழியாக உள்ள வந்து ஜாக்கிரஸ் மலைத்தொடர் உள்ள வரான். அப்ப அது கிட்டத்தட்ட அது வந்து வெளியிலிருந்து உள்ள வரதான் அது அந்நியன் வரையறுத்துறாப்ல. எங்க 1000 உண்டுங்க சாதி, 1000 சாதி இருக்குப்பா. இதுல அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி, இங்க ஆரியன்னு சொல்லிடுறாரு. அப்படி இங்க இப்படி திரும்புறாரு தமிழ். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்நமதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேல். யார்? நம்மளால சொல்லிட்டு போயிட்டான். 2 பேர்த்தையும் சண்டை போடுறான். சாதி ஒழிக்க பாடுபட்டு புத்தரும் மகாவீரன் எதுக்கு அந்த லைன்ல உள்ள வந்தாங்க? சமூகத்தை சமநிலைப்படுத்துறதுன்னு வந்தாங்க. சிந்துச்சமணி நகரத்துல சாதிகள் இல்லையே, பொது கடவுள் எதுவுமே கிடையாது. மௌரியர் காலத்துல வந்து பூட்டப்பட்ட வீடுகள் எதுவுமே கிடையாது, எழுதப்பட்ட சட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது, மக்கள் சமூகம் வாழ்களே இல்லையா? அப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு நாகரிகமே கிடையாது. வீட்டை பூட்டி வைக்கணும் இல்லங்க, உனக்கு தேவையான அதானங்க. அதாவது இண்டிகா வந்து எதிராப்புல நம்ம மெகஸ்தனிஸ் எதிராரு, இண்டிகான்னு ஒரு நூல் எதிராரு. சந்திரகுப்தர் ஒரு அவைக்கு வந்து அந்த அந்த அவையில வந்து அரசவை உறுப்பினர் வந்து எதிராரு. அதுல அற்புதமான ஒரு எதிராரு. இந்தியாவில் முழு சுற்றி பார்த்ததுல புழுக்கள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து வசதியிலும் பெற்று நிரம்ப வாழ்கிறார்கள், நிறைவுற்று வாழ்கிறார்கள். எல்லா வசதியும் பெற்று இந்தியர்கள் அந்த அந்த வார்த்தை இல்லை. அப்ப இந்தியன்னு ஒண்ணு கிடையாது. புழுக்கள் முதல் மனிதர்கள் வரை இந்த நிலப்பரப்புல அனைத்து வசதிகளும் பெற்று நிறைவுற்று வாழ்கிறார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்துறது. அப்போ நிலப்பரப்பு வரையறுக்கப்படல, அது வந்து கிமு 323 350 அந்த காலகட்டங்கள் தோராயமா சொல்றேன். அப்போ அலெக்சாண்டர் வந்து வெற்றி பெற்று வெளியேறி போன பிறகு அந்தந்த பகுதியில வந்து கவர்னரை நியமிக்கிறாங்க. எந்தெந்த மாகாணம்லாம் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றாரோ அந்தந்த மாகாணங்களுக்கெல்லாம் கவர்னர் நியமிக்கிறாங்க. அந்த கவர்னர் பேரு சத்ரப்புன்னு பேரு. அதுல கடைசி சத்ரப்பு பேரு நியார்க் அப்படின்னு பேரு. அந்த நியார்க்கு அப்படின்னு நடந்து போறாரு வயல் வழியா போகும்போது ஒரு நாணல் ஒடிக்கிறார். அவரு பதியப்பட்ட வரிகள் அதுல வந்து தேன் கசிந்ததுன்னு அதுல வந்து எழுதுறாரு. அப்புறம் நம்மளால என்ன சொல்றான், அது வந்து யூகிச்சு தேன் இல்ல கரும்பு ஒடிச்சிருப்பாரு, அதுல வந்து இனிப்பு வந்திருக்கும். இயற்கையாவே அந்த அந்த விவசாயத்துல அந்த 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 செடிகள் அந்த இருந்திருக்கு அப்படின்றாரு. ஏங்க ஒவ்வொரு பயணிகளும் அற்புதமா வந்து அந்த வரையறைகளை கொண்டு கடிதங்களோ அல்லது வந்து செப்பேட்டுகளோ குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போறாங்கல்ல, அதன் மூலம் நம்மளுக்கு பரிணாமம் கடந்து வருது. நூல்களை அழித்த பிறகு அறிவுகள் அழிஞ்சு போகுது இல்ல. வாசியாத் நாமி இ மக்பி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, ஒரு கடிதம் இருக்கு. ஆமா, பாரசீக மொழியில இருந்தது. பாபர் ஹிமாயனுக்கு எழுதுறாரு கடிதம், பாபர் இறப்பதற்கு முன்பாக. அவர் எதிர்க்கிறாரு இந்த தேசத்து மக்கள். இந்துன்ற வார்த்தையை வந்து நான் சொல்றதுலாம் 1566 அவர் கொண்டு வந்துட்டார். இந்த தேசத்தில் இந்து மக்கள் அதிகமா இருக்கிறார்கள், எக்காரணம் கொண்டு இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துவது போல் நடந்து கொள்ளாதே, பசுக்களை பலியிடாதே. யாரு? பாபர் ஹிமானிக்கு அந்த கடிதங்க இன்னைக்கு போபால்ல ஹெமிதியா நூலகத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அந்த நூலின் பேரு தெரிஞ்சு சொல்லுங்க. எழுதிய கடிதம் என்னது? 1566.
ஆமா 1526 வந்து முதலாம் பானிபட்டு போர் நடக்குது. அதெல்லாம் இப்ராஹிம் லோடியை வந்து வெற்றி பெற்றுறாரு. யாரு? பாபர். அவர் பாபர் வந்து ஈரான்ல இருந்து துப்பாக்கி குண்டு எல்லாம் எடுத்துன்னு வராப்புல. அப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குண்டு வெடிகுண்டு எல்லாம் உள்ள வருது, வெடிமருந்து உள்ள வருது. இவர் வெட்டுக்கத்தி வேல்கம்பி யார்? இப்ராஹிம் லோடி. 1526 எல்லாம் முதலாம் பானிபட்டு போர் அதுல வென்றுறாப்புல. அதுல இருந்து அடுத்தடுத்து ஒரு 30 ஆண்டுகள் இருக்காப்புல. அப்புறம் பாபர் இறந்துடுறாரு. அவர் திருப்பி ஆப்கானிஸ்தான் கொண்டு போயிடுறாங்க. இது அடுத்த கட்ட இவர் வெளிநாடுகள் போகும்போது, இவர் பிரதமரா இருக்கும்போது இவர் வெளிநாடு போயிட்டார் பாபர்னா, ஹுமாயூன் வந்து பிரதமர் ஆயிடுவார், முதல்வர் துணை முதல்வர் மாரி. புரியுதுங்களா? வாசியாத் நாமா இ மக்பின்னு பேரு அந்த கடிதத்துக்கு பேர். பாரசீக மொழியில இருக்கு, ஹமீதியா நூலகம் போபால் இருக்கு. அப்போ இந்து மக்கள் இந்தியா அந்த அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த அந்த ஆசுவாசமான நம்பிக்கை எல்லாம் அந்த கடிதத்தினோட கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு அரசாட்சி ஆண்டா அதுல இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குறிப்புகளும் நூல்களும் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கடத்தி வரப்போகும் மட்டும்தான் நமக்கு உண்மை தெரிய வரும். பாதிலே போட்டு மூழ்கிட்டுனா இன்னைக்கு சொல்றேன். இவர் நம்ம காலின் மெக்கன்சின்னு சொல்லிட்டு சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் முதல்ல பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற நிலப்பரப்பை அந்தந்த அரசு ஊர்களை வச்சு அளந்தான். சர்வேயர் ஜெனரல், ஒட்டுமொத்த நில அளவில் தலைமை அதிகாரி மார்க்ஸ் மூலர். இவர்கள் இல்லை என்றால் தமிழ் இலக்கியம் வெளியே வந்திருப்பாங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சாகுந்தலத்தை மொழிபெயர்த்தவர். அதே மாதிரி பிராமணர்கள் சொல்லக்கூடியவங்களும் வந்து அதிக அளவுல வந்து நம்மளோட இலக்கியங்கள் நூல்கள் உண்மை. ஊவே சாமிநாத ஐயர் போன்ற ஆகப்பெரும் ஞானிகள் இருந்திருக்காம நான் மறுக்கல. அதைக்கான முதல் அளவுகோல் வந்து பிரிட்டிஷ் பேரரசு தான். உங்களுக்கு தெரியுமா? காலின் மெக்கன்சி உள்ள வரும்போது அங்க வந்துடுறாப்ல. ஆந்திரா பகுதியில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது, என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்க, நீ எப்படா இந்த நாட்டை ஆண்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு கோவில் பூசாரி சொல்றான், ஏங்க ஒரு விஜயநகர பேரரசுன்னு ஒண்ணு இங்க ஆண்டுது. அவங்க வந்து குமார கம்பண்ண உடையார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாப்ல, அவர் முதல் அரசர். அமுக்தமாலைன்னு ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை போய் நீங்க படிங்க. இந்த ஆகப்பெரும் அந்த விஜயநகர பேரரசனுடைய கிருஷ்ணதேவரோட அமைப்பு கட்டமைப்பு முறை, அரசாட்சி முறை, வரி விதிப்பு முறை எல்லாமே அந்த அமுக்தமாலை நூல்ல இருக்கு. அதை அடித்தளமாக கொண்டு போய் நீங்க இந்த தமிழக அல்லது வந்து இந்திய நிலப்பரப்பை, விஜயநகர பேரரசனோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஆளுவதற்கான சூழல் கிடைக்குதுன்னு சொல்லி அமுக்தமாலை நூலை ஒரு பூசாரி ரெஃபர் பண்றான். யாருக்கு? காலின் மெக்கன்சிக்கு. அப்படியா? அது போல விஷயங்கள் இருக்கா? அப்ப அது போல நூல்கள் இருக்கா? போய் தேடி பார்த்தா பல்வேறு வரலாறுகள் கிடைக்குமான்னு போகும்போதுதான் ஒண்ணு கிடைக்குது. தஞ்சை பெரிய கோயில் 1875 முன்னாடி எவன்டா கட்டினா பேய் கட்டிச்சு, பிசாசு கடிச்சு, பூதம் கடிச்சுன்னு தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜெர்மன்ல இருந்து ஒரு ஹால்ஸ் என்கிற ஒரு கல்வெட்டு நிபுணர் வந்து, டே ராஜராஜ சோழன் கட்டினரா உங்காள்றா அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் தான் அலாட்டானாங்க, நம்ம ஆள்றா அப்படின்னு. தெரியல இல்லையே. நீலகண்ட சாஸ்திரிகள் சோழர் வரலாறு 1-2 எழுதுறாரு, எல்லாத்தையும் ஆய்வு எழுதிட்டாருன்னா எதுக்கு நெபுருக்கு அரசுமான ஒரு ஜப்பானை எழுத்தாளர் வர்றாரு? இவருக்கு தெரியாதா? இவர் ஆராய்ச்சி விட்டு அவரும் ஏதோ ஒண்ணு பண்றாருல்ல. அப்போ பல விதமான ஆய்வுகளை உட்படுத்தி இந்த தமிழ்நாடு வரலாற்றை கொண்டு வர்றதுன்றதுலாம் ஆகச்சிறந்த ஒரு விஷயம், செய்தி. இந்த துன்பமான விஷயங்களை திராவிடர்கள் மிகப்பெரிய சீலை போட்டிருக்கிறார். திராவிடம் என்கிற அந்த வேட்டி கட்டிட்டு இருந்த பெரியார வேட்டி உருவிட்டாவில செய்வான். இப்ப அம்மன பெரியார் தான் தெரிஞ்சு போச்சு. இல்ல 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 விஜயநகர பேரரசு சொன்னீங்க. விஜயநகர பேரரசின் வருகைக்கு அப்புறம் இந்த மண்ணில் நடந்த நிறைய மாற்றங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, நம்மளோட வரலாறுகள் வந்து மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு கூற்று கூட பேசிக்கொண்டிருக்காரு. நம்மளோட ஒரு உதாரணத்துக்கு பல கல்வெட்டுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு தமிழர்கள். இல்ல நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. அதாவது விஜயநகர பேரரசு வந்து 1300 1336 ஏப்ரல் 5 துவங்குறாங்க ஹரிஹரர் புக்கர். அதுக்கு முன்பாகவே கிபி 639 640 யுவான் சுவான் வந்து பயணம் மேற்கொள்றாரு, காஞ்சிபுரம் வர்றாரு. காஞ்சிபுரம் வந்து ஒரு சில குறிப்புகள் எழுதுறாரு. இந்த மக்கள் கருப்பாக இருக்கிறாங்க, வெயில பார்த்து அங்க படுக்கிறது விரும்புறாங்க, கருப்பாக இருப்பதற்காக வேண்டி மெனக்கிடுறாங்க அப்படின்னு எழுதுறாருல. எழுதிட்டு நேரம் அங்க சித்தூருக்கு போறாரு. இங்கே இருக்கிற அரசர்கள் நாங்கள் கரிகாலனின் வாரிசு என்று எழுதுகிறார்கள். எங்க? சித்தூர்ல இருக்கிறவன. எங்க? 639 கிபில. இவனுக்கு எப்ப விஜயநகர பேரரசு ஆரம்பிக்குது? 1336 ஏப்ரல் 5 ஆரம்பிக்குது. இங்க இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கரிகாலன் வாரிசு அங்க ஆண்டுட்டு இருக்கான். எப்படா இதெல்லாம் கேட்டீங்கன்னா, இங்க பிரச்சனை எப்படின்னா,
விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், இப்படிதான் அந்த வரலாறு வருது. 870 இருந்து 1250 வரை தான் சோழர்களோட வரலாறு. இப்போ ஆதித்ய சோழன் இருக்காரு இல்லையா, அவருடைய மனைவி 2ஆம் கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவரோட தங்கச்சி இளங்கோ பிச்சி கனடி. அப்ப இங்கே குழப்பம் ஏற்படும் போது தூய தமிழன் ஆதித்ய சோழன், மனைவி இளங்கோ பிச்சி வந்து கனடியர். இனக்கலப்பு தான் மரபண கலப்பு, அந்த மரபண அழிவின் அடையாளம் தான் தேசிய இனம் உருவாச்சு சொல்றோம் இல்லையா. இங்கே கரிகாலனுடைய பெண்ணு ஆதிமந்தி வேற ஒரு சாளுக்கிய வம்சத்தினுடைய கணவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த இனக்கலப்பு, ஏன்னா நிலப்பரப்பு ஒன்னா இருந்தது. அப்போ சென்னை மாகாணம்ன்றது எப்போ இருந்தது, ஒரிசால கஞ்சம் என்ற பகுதியில இருந்து திருவாங்கூர் சமஸ்தானம் எண்டு வரைக்கும் இருக்கு. 20 மாவட்டம், 20 மாவட்டம், ஒரு மாகாணம் அப்படிதானே இருந்தது. எங்க இருந்தது, ஒரிசா கஞ்சத்துல இருந்து இங்க இருக்கு. அப்ப இந்த நிலப்பரப்பெல்லாம் ஒன்னா இருந்ததுல குண்டு கொடுக்க இருந்திருக்காங்க. நீ கேட்ட கேள்வி வந்து இது உள்ள வந்ததுல இருந்து ஒரு மாற்றம் இருக்கலாம், இருந்துட்டு போகுது. நான் என்ன சொல்றேன், மொழி தேசிய மக்கள் அப்படின்னு பிரிச்சிட்ட பிறகு 1953 ஆந்திரா பிரிது, 56 நவம்பர் 1 வந்து மற்ற கேரளா கர்நாடகாலாம் பிரிது இல்லை. எனக்குன்னு நிலப்பரப்பு, எனக்குன்னு அதிகார உரிமை, கல்வி உரிமை, அரசியல் உரிமை கொடுத்த பிறகு அப்புறம் நீ என்ன பூச, இந்த பாயிண்ட் நீ வரணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், மொழிவழி தேசிய மக்கள் ஒரு நிலப்பரப்புல வரும்போது பொருளாதாரத்துல மேம்பட்ட மொழிவழி தேசிய மக்கள், உதாரணத்திற்கு ஆந்திரர்கள், சௌராஷ்டிரர்கள், அது வந்து இந்திக்காரன், எவனோ ஒருத்தர் சேட்டு, எவனோ ஒருத்தர் அவன் ஒரு மொழிவழி தேசிய இனமா இருப்பான். பெரும்பான்மையாக இருக்கிற மொழிவழி தேசிய இன மக்கள் தமிழர் மக்கள் இருக்கான். இவன் உடல் உழைப்பு, அவன் பணத்தை வச்சிருப்பான். இவன் என்ன பண்ணும், பணத்தை இங்க கொடுத்து நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம உழைப்புல இருந்து வட்டி வாங்கி இவன் வச்சுப்பான். இப்படியும் சிறுக சேர்த்தும்போது நிலப்பரப்பை இந்த பணத்தின் ஊடாக வாங்குவதற்கு வாய்ப்பு தமிழர் நிலப்பரப்புல இவனுக்கு அதிகம், சேட்டுக்கோ பிற மொழியாளர்களுக்கோ அதிகம். அப்ப மெல்ல மெல்ல நம்ம உழைப்பின் ஊடாக வருகிற வருமானத்தை இவன் சுரண்டி நம் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுக்கிறான். அப்ப இங்க எப்படி மொழி தேசிய இனத்தினோட உரிமை மீட்கப்படும்? இப்போ நிலப்பரப்பை மீட்பதற்கான அடிப்படை தடுப்பு செய்யணும். அது எப்படி தடுப்பு செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 உட்கூறு 1 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைவரும் எங்கு வேண்டாலும் போகலாம் வரலாம் இருக்கா. அப்போ வடகிழக்கு மாகாணம், அந்த வடகிழக்கு மாநில பகுதி இல்ல, மிசோரம், நாகாலாந்து, அது 370 எடுத்துட்டாங்க. அதுல இந்த நிலப்பரப்புல ஒரு 6 மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டம் 370 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரலாங்க, வாழலாம், நிலத்தை வாங்க முடியாது அப்படின்னு ஒரு தனி சிறப்பு சட்டம் இருக்கா இல்லையா. அந்த சிறப்பு சட்டத்தை ஆகப்புறம் சிறப்பு வாய்ந்த ஒரு துன்பம் வாய்ந்த ஒரு இன மக்கள் தமிழ் நிலப்பரப்புல வந்து அதை கொடுக்க கூடாதா? அதை கொடுப்பதற்கான முன்னெடுப்பு இங்க இருக்கிற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்க பேசக்கூடாதா? டேய் கண்டம் வரான்ப்பா. அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் செல்வதில்லை. அப்படியே சென்றாலும் திராவிட போரில போறான், முக்காடு போட்டுங்க. இவங்க எங்க என்ன பேசுவான், ஐயா எல்லாம் நிலப்பரப்பு வாழ்றாங்க, தஞ்சாவூர்ல ஃபுல்லா அந்த சேட்டுங்க வளையல் கடையை வச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிலப்பரப்பு இல்லைங்க. சென்னையே பாதி. ஆமாங்க ஐயா, செங்கல் ராயன் சென்னங்கய்யா, எல்லாம் ஆகப்பெரும் வன்னி பேருணும் ஒண்ணுமே இல்லை. ஒரு சவுகார்பேட்டையில இன்னைக்கு வந்து அவன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக நிற்பதற்கான வேலைகளை பார்த்து இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, பிரிவினைவாதம் சொல்ல முடியாதுங்க. அரசியலமைப்பு சட்டத்துல அப்படின்னா அந்த 7-6 மாநிலங்கள்ல இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் போது அவர்கள் பிரிவினைவாதம் நீங்க கேட்கணும். அங்க பிஜேபி ஆட்சியும் இருக்கு. நாங்க அங்க இருக்க சிறப்பு சட்டத்தை இங்கேயும் கொஞ்சம் அமல்படுத்துங்க, வாங்க வாழுங்க, நிலப்பரப்பு வேண்டாம், வாய்ப்பு இருந்தா வாக்களிங்க, இருந்தாலும் கூட நீங்க சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்துட்டு போங்க. இருக்குல்ல, ஆமாங்க. கேரளால 5 வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு அடையாள அட்டையே கிடைக்கும், ஒரு ரேஷன் கடை உங்களுக்கு குடும்ப அட்டையே கிடைக்கும். அப்போ இது ஒரு கேட்பாராட்ட நிலமா போயிடுச்சுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொமானிய பேரரசு ஆகப்பெரும் 5-6 நாடுகளை கொண்டிருந்தது. இனி ஜெர்மன் ஒரு நாட்டுக்குள்ள ஒன்னா அடங்கி போச்சு. காரணம் கேட்டீங்கன்னா, இப்படி மெல்ல 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 நிலம் ஆக்கிரமிப்பின் ஊடாக அதை செதறுண்டு போயிடுச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது கொஞ்சம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்தியா முழுவதும் தமிழை தாய்மொழியை கொண்ட நாகர்கள் வாழ்ந்தான்னு சொல்றாரு இல்லையா. அப்போ நல்லா சுருங்கி போச்சு. அதுக்கு முன்பாக எப்படி இருந்தது இல்லை. இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் உள்ள வந்த பிறகு 1950 உள்ள வந்த பிறகு எங்களுக்குன்னு ஒரு மொழிவழி தேசிய இன மக்கள் வாழ்வதற்கான ஒரு நிலப்பரப்பு இருந்து போச்சு இல்லை. இதுல வந்து மொழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான் ஆட்சியுமே இருக்கிறாங்கன்றது தெள்ள தெளிவு. உள்ளங்கை அந்த புண்ணுக்கெல்லாம் இதுக்கு கண்ணாடி தேவையில்லை, அது இது தெரிஞ்சு போச்சு இல்ல. அது ஒரு கூற்றம் இல்லை, அது ஒரு மரபணம் தானே.
திராவிடர்கள் நீங்க வாங்க, யாரோ ஒரு திராவிடர்ல உட்காந்து ஐயா நீங்க வந்து திராவிடர்னு சொல்லிங்க, உங்க தாய்மொழி என்னங்க, உங்க இனம் என்ன மாதிரி வகையான இனம், உங்க தேசிய இனம் என்ன, உங்க தேசிய இனம்னா ஆந்திர தேசம்னா அங்க அந்த பக்கம் போயிடுங்க, அந்த பகுதியில் நீங்க வந்து நிலப்பரப்புல நீங்க ஆண்டுக்குங்க. நீங்க மட்டும்தான் பிரிக்கிறீங்க, நாங்க இந்த இனத்தோட சேர்ந்து வாழ்றோம், நாங்களும் இந்த இனம் தான், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்புல இருந்து நாங்க இங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம், எங்களை நீங்க வந்து அப்படி பாக்காதீங்க, நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு அதான் அது வரையறை கொடுக்கணும்ல. இது வரைக்கும் ஐயா சுபவீர பாண்டியனோ அல்லது ஐயா வீரமணியோ இல்ல இங்க இருக்கிற பெரும் சாத்தான்களோ திராவிடம் என்பதற்கு ஏதாவது வரையறை கொடுத்தாங்களா? உங்களுக்கு தெரியுமா? அண்ணாட்ட போய் திராவிடம் என்றான்னு கேட்கிறாரு. அவங்க வந்து ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகர் எழுதிய நூல்களு 440 பக்கம் 5வது வரி, இதெல்லாம் உண்மைங்க. 440 பக்கம் 5வது வரியில திராவிடம் என்றால் தமிழும், தமிழ் என்றால் திராவிடம் இருக்கிறது, அதனால நாங்கெல்லாம் திராவிடம் உண்மையானவங்க இருக்கிறது. திராவிடம் என்ற ரெஃபரன்ஸ் அது. இவட்டு கேட்டா இந்தியரால் தமிழரால் சொல்றது கலைஞர். யாரு எந்த ஒரு விளக்கமும் சொல்லல. பரிதாபமிக்க ஒரு தமிழர்களாக, பரிதாபமிக்க ஒரு இனமாக போயிட்டு. காரணம், நீ சரியான கூட்ட சொன்னா நான் அடங்கி போயிடுவேன், நீ என்ன ஏமாத்திரம் நல்லா தெரியுது, இதான டெஃபினேஷன் அப்படின்னு சொன்ன. டெஃபினேஷனு குழப்பமா இருக்க. அப்போ நான் வந்து அறிவு பெறுவதற்கான வேலைகளை நம்ம செய்யும் போது ஒரு விழிப்புணர்வு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 36,50,000 பேர் ஆயிட்டான். நம்ம நிர்வாகிகளா இருந்தாலும் கூட அங்க நாம் தமிழ் கட்சியினுடைய அங்க ஆகப்பெரும் புரட்சியாளர்லாம் வாக்களிச்சிட்டேன். மேலும் இது கூடும், ஏன்னா மெல்ல விழிப்படைகிறது. அந்த விழிப்பு மேலும் வந்து சிறம்பட வரும் ஒழிய இது வீழ்ந்து விடாது, எந்த காரணத்துக்கும் வீழ்ந்து விடாது. ஏன்னா நாங்களாம் அடையாளப்படுத்தப்படாம சத்தமெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணன் சீமன் நிறைய வரலாற்று தகவல் எல்லாமே பார்த்துட்டோம். நடப்பு அரசியல் பத்தியும் பேசலாம் நினைக்கிறேன். இந்த அரசு வந்து 2021 வந்ததுக்கு அப்புறமா வந்து 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இன்னைக்கு 9 லட்சம் கோடியை தாண்டி போயிருச்சு. ஆனாலும் இந்த அரசு சொல்லுது, நாங்கள் வந்து ஒரு நல்ல அரசு கொடுக்குறோம், எல்லா மக்களுக்குமான அரசா இருக்கு, பெண்களுக்கான அரசா இருக்கு, பாருங்கள் இவ்வளவு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு தன்னை வந்து பயங்கரமா உயர்த்தி சொல்லுது. ஜிடிபி ரேட் அதிகமா இருக்கு. நேற்று நடந்த விழாவில் முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து எல்லாரும் பாராட்டினாங்க. 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்ததா இருக்கட்டும். அடுத்ததாக இது வந்து இந்தியாவிடம் காம்பீட் பண்ணல, இந்தியாவில் உள்ள மாநிலங்களிடம் நாங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்க்கல, சைனாவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சைனாவின் குரோத்தும் ஜிடிபி ரேட்டும் தமிழ்நாட்டின் ஜிடிபி ரேட்டும் அதை ஒட்டியே இருக்கிறது, எங்களோட வளர்ச்சி அதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பேசி பல அறிஞர்கள், பேரறிஞர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பேரறிஞர்கள் எல்லாரும் வந்து பாராட்டி பேசினாங்க. அதான் வல்லார் ஒரு அற்புதமான மொழி சொல்லுவாரு, சன்மார்க்கர்கள் நாளை ஆளாவிட்டால் துன்மார்கள் ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் துன்மார்க்கர்கள். என்ன ஒரு இல்ல, இல்லாரை இல்லாலும் வேண்டாலும் ஒரு மொழி இருக்கு. இல்லாரனை பொருள் இல்லாரை, காசு இல்லாரை, இல்லால்னா மனைவி, வேண்டால்லாம் பிடிக்காது அவளுக்கு. டேய், வீட்டுல மனைவியே வந்து புருஷன்ட்ட காசு இல்லைன்னா பிடிக்காது, நீ நாட்டுல காசு இல்லாம பல திட்டங்கள் அறிகிற நாய் நீ. நான் என்ன இன்னொரு கருத்து சொல்றேன். 2021 எடப்பாடியார் ஆட்சியில வந்து ஒரு 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாப்ல. அதனால முதல்ல 2021 பதவியேற்றவருக்கு உலகில் ஆகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு போட்டாப்ல ஐயா முத்துல் ஜெயரஞ்சன் பேசியிருக்காரு. அவர் அப்படியே இருங்க, நான் சொல்ற குழு சொல்றேன். இந்த குழு நான் சொல்றேன் கேளுங்க. ரிசர்வ் பேங்கனுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு ஆள், புரியுங்களா? SFW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக பொருளாதார நிபுணர். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அமர்த்தியா சென்னுடைய 2019 வந்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணருடைய மனைவி SFW. அவங்க குழுல இடம் பெற்றிருக்காங்க. சிவராமகிருஷ்ண மத்திய பொருளாதார தலைமை அலுவலர், தலைமை அதிகாரி, புரியுதுங்களா? ஸ்ரீவ் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் உள்ள இருந்தார். அவர் யாரு கேட்டீங்கன்னா பெல்ஜியம் நாட்டுக்காரு. அவர் வந்து கேட்டீங்கன்னா அபிஜித் பானர்ஜின்னு சொல்லிட்டு உலகத்தில் அந்த பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்றவர், அவரோட நண்பர், புரியுதுங்களா? அரவிந்த் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பொருளாதார நிபுணர், இந்தியாவில் வந்து ரிட்டையர்டு. இந்த 5 பேரையும் வச்சு, ஏங்க பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவனை வச்சு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியல, நீ என்ன கிழிக்க போற? இந்த 5 பேர் எங்க இருக்கானுங்க? அதை அப்படியே விடுங்க. 4 லட்சத்துல இருந்து 9,55,000 கோடி கடனாகி போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நீ வந்து புகட்டுத்தனமான அரசியல் அமைப்பு செய்யற? ஒரு சாதாரண குடி, எனக்கு தெரியுது, ஒரு குடிமகன்னா ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா தெரியுங்களா? குடிமகன் டெஃபினேஷன் இருக்கு.
அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வோம் தான் குடிமகன். நான் உட்படுத்திக் கொள்றேன், நான் குற்றவாளி இல்லை, என் மேல எந்த கேஸும் இல்லை, நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. 4 லட்சம் கோடி அதிகமா போச்சுன்னா உலக பிரதிநிதி பெற்ற பொருளாதார நிபுணர்கள் உள்ள வச்சு வேலை பார்த்த 9 லட்சம் கோடி இவங்களை கடன் வாங்குறதுக்காக இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியா, கடத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லது கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆக்குவதற்காக இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியா? அப்ப இவங்க எல்லாம் சம்பளம் எதுக்கு? மக்கள் எதுக்கு இந்த மாதிரி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க மக்கள்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? ஆக பெரும் பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சனா அவரு பதில் சொல்லியிருக்காரு, சார் மக்களுக்கு மேல இதெல்லாம் கிடையாது, மக்கள் நீங்க அதை பத்தி அதுக்கு அது நாடு கடன் வாங்குது, நாடு அதை பாத்துக்க போகுது, உங்களுக்கு என்ன அதனால பிரச்சனை? நாட்டின் கடன் யார் மேல வைக்கிறாங்க? குடிமக்கள் மேலதான் வைக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அரசர்கள் ஆட்சியாளர்கள் என்ன தெரியுமா, குட்டையில தர்மகுள் விடுறவன், ராமாயணத்தை இது சேர்க்கிறேன்னு சொல்றவன், கற்பழிக்கிறவன், கொலை செய்யறவன், ஒரு விஏஓ 5000 லஞ்சம் பெற்றால் உடனே கைது செய்து அவர் சிறைப்படுத்துறீங்க. 50,000 கோடி 60,000 கோடி லஞ்ச ஊழல் இருக்கிற அமைச்சர்கள் அற்புதமான புரோட்டோகால் படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் சீமான் சொல்றாரு. இந்த சாதாரண அரசியல் மாற்றங்கள அடிப்படை அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், ஃபண்டமெண்டலே மாத்தி விட்டுறணும். புரியுங்களா? அது ஒரு மிகப்பெரிய தெளிவான ஆளால் மட்டும்தான் இருக்க முடியும். நமக்கெல்லாம் ஆக்ரோஷம் எதுக்கு வருது? இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நாளே நாடு மாறிடும் அப்படிலாம் இல்லை. மக்களிடையில விழிப்புணர்வு செய்யணும். ஜனநாயகம் எப்படி மலரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விழிப்புணர்வு அடையும் போது ஜனநாயகம் மலரும். அப்போ விழிப்புணர்வு எப்படின்னா, விழிப்பா இருக்கிறவன் தூங்குறவனை எழுப்பிடணும். நெப்போலியன் சொல்றான், என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாட்டை கெடுப்பவர்கள் தீயவர்கள் அல்ல, தீயதை வேடிக்கை பார்க்கிற நல்லவர்கள்ன்றான். 1799 பிச்சைக்காரர் இல்லாத நாடா உருவாக்குன பிரான்ஸ சொல்றது புரியுங்களா? அப்போ நம்மள மாதிரி ஆள் உட்காந்து இதை செஞ்சாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1000 பேர் பாக்குறான், ஆமா உண்மைதான்ப்பா, சரியா சொல்றாங்க இல்லையா, அவன் கம்பேர் பண்ணி பார்த்துப்பான். நம்ம ரீல் விட்டாலும் அவன் தெரிஞ்சிடும். இதெல்லாம் பகட்டுத்தனம். இப்ப பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரதுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி தேவை. அரசு ஊழியர்கள்ட்ட 10% பிடிச்சிக்கிறான்டாப்ல. ஒரு 3,000 கோடி விட்டுருங்க, மீது 9,000 கோடி எங்க இருந்து எழுப்பீங்க? என்ன திட்டம் இருக்கு? அதுதான் பாராட்டி ஜாக்டோஜி அமைப்பெல்லாம் பாராட்டுறாங்க. இது பெரிய 20 ஆண்டுகள்ல பெரிய புரட்சி இந்த மண்ணில் செஞ்சிருக்காரு. அவர்களுக்கு கடைசியாக வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து 50% அவர்களுக்கு ஓய்வூதியமா கொடுக்க போறோம். மேலும் 25 லட்சம் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய புரட்சி திட்டத்தை கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே திருமணம் என்ன சொல்லியிருக்காருங்க, சமீபத்துல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்தேன். திமுக அரசோ எந்த அரசாக இருந்தாலும் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லைன்னு டேப்ல காணொலி இருக்கு. இல்லைன்னா என் மேல டிஃபர்மேஷன் இது போட சொல்லுங்க. அதனாலதான் 505 கிட்ட சொல்லி எதுவும் நிறைவேற்றல அவர் சொல்லிட்டாப்ல, யாருமே சொல்லிட்டாப்ல. ஆனா திருமாவளவன் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, நீங்க நிதி அதிகமா வச்சிருந்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெற்றவங்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை கொடுக்கணும். ஓய்வூதியம்னா பென்ஷன் கிடையாது, அவங்க அந்த படி முழுசா கொடுக்கணும். அதுவே இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஓய்வு பெற்றாரு, நடத்துனாரு. என்னப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதுக்கே பைசா சேரல அப்படின் போது, இதுவே நீ ஏற்கனவே செய்த வேலைகளுக்கான ஊதியத்தை கொடுக்க முடியலன்னும் போது எதிர்காலத்துல நீ 50% ஓய்வூதியம் எப்படி கொடுப்ப நீ நம்புற? வாக்குறுதியில அப்பட்டமான பொய்மையான வாக்குறுதியில இடைநிலை ஆசிரியர் இன்னமும் இது பண்ணிட்டு இருக்கிறான், போராடிட்டு இருக்கான். தாம்பரம் சென்னை மாநகராட்சியோட 5, 6வது மண்டலத்துல நீங்க பிரைவேட்டா கொண்டு போட்டு தூய்மை பண்ணல வேலை நடந்துட்டு இருக்கிறான்னு காலங்காலமா இருக்கு. இவனுங்க இதை மொத்தமா ஒரு உருவா சொல்றாங்க கேட்டுங்க. திராவிடர்கள் பொய்மைவாதிகள், புரட்டுவாதிகள். நம்ம அதை தமிழர்கள், பூர்வடி தமிழர்களை ஏதேனும் ஒரு பொய்மையை சொல்லி, வரலாற்று திரும்பி சொல்லி அதை நம்ப வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சில பூர்வடி தமிழர்களும் விலை போகிறார்கள், உடன் போகிறார்கள். ஆமா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழனே பூர்வடி தமிழ் இல்லையா? இருக்கான், தமிழ்னா இல்லை. போடுற திமுக போடுற, ஏன்னா அங்க இது இருப்பு இருக்குல்ல, எல்லாமே சேர்த்துக்கலாம். பல பேர் இருக்கிறானுங்கல்ல, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே திராவிடத்தோட கூட்டணி இருக்கும்ல. அம்பேத்கர் சொல்லியிருக்காருல்ல, அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. புரியுதுல்ல? பதவி என்கிற பசுட்டு இருந்து அதிகாரம் என்கிற பாலை கறந்து வருகின்றது அம்பேத்கர். அதெல்லாம் இவனை ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பாங்க. இங்க அதிகாரம் என்பது, ஒட்டுமொத்தமான அதிகாரம் என்பது ஒரு நாட்டை ஆளுகிற மெஜாரிட்டி வரும்போது உனக்கு அதிகாரம். 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற விசிகா ஒரு ஆவண கொலை தடுப்பு சட்டத்தினுடைய அந்த சட்டத்தை கொண்டு வர முடியல. காரணம் என்ன? மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் இல்ல. 66 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு இருக்கிற அஇஅதிமுக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி சட்டசபையில நிறைவேற்ற முடியாது.
ஆனா அவங்க வந்து தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் இந்த கேள்வியை வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ என்ன தனியா நின்று புடுங்க போற, அப்படி என்ன கேட்க போற, நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தாதான் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். நான் பாருங்க, அதனாலதான் வந்து இந்த கொள்கை கோட்பாடை தத்துவத்தை வைத்து இல்ல ஒரு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு நாங்க அவங்களோட வந்து இன்னொன்னு அடிப்படையில சட்டசபையினுடைய விதிமுறைகள் நடப்பு முறைகளை தெரியாமல் பேசிட்டு இருப்பான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 விதமான செய்தியை மட்டும்தான் சட்டசபைக்குள்ள பேச முடியும். 6 விதமான தீர்மானங்கள்ட்ட தான் பேச முடியும். ஒண்ணு வெட்டு தீர்மானம், நன்றி அறிவிப்பு தீர்மானம், முடிஞ்ச ஒரு தனிநபர் மசோதா, இவ்வளவுதான் பேச முடியும். நீங்க வேற எதுவுமே கொண்டு வர முடியாது. ஒரு ஒரு கவர்னர் உரையின் மீது ஒரு விவாதங்கள் கொண்டு வரலாம், அவ்வளவுதான். வேதான் பேசலாம். வேற நீங்க என்ன உரிமை பெற்றிருக்கீங்க? சட்டமன்றத்தில் என்ன உரிமை பெற்றிருக்கீங்க? ஒரு 2 கோடி ரூபாய் பணம் வேணா வாங்கிட்டு வரலாம், தொகுதி மக்களை இது ஒன்றும் பண்ணலாம். சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுவோம்? சட்டமன்றத்தில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் வாய்ஸ் இருக்குன்னா, மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்ட வரைவை கொண்டு வருவாங்க. அதுல ஏற்பவர் ஆம் என்க, எதிர்ப்பவர் இல்லை என்கும் ஏற்பவர் ஆம்ன்ற எல்லாம் தூக்கிறோம். 118 பேர் தூக்கிறோம், சட்டமாயிடும். கவர்னருக்கு போது அப்ரூவல் கொடுத்துருப்போது சட்டமாயிடுது. 66 பேர் வச்சோ 90 பேர் வச்சோ 4 பேர் வச்சோ ஒரு ஆளை வச்சோ ஒரு சட்டத்தை அங்க பண்ண முடியாது. உள்ள போயிட்டு வெளியே வந்து ஏதோ நானும் பேசணும்னு பேசிட்டு போலாம். இது யதார்த்தம். அதை தாண்டி இப்போ வந்து கவர்னர் கையிலையும் போய் அங்க மசோதாக்கள் அப்படியே தேங்கி நிற்கிற அரசியலமைப்பு சட்டம் 156, 54, 55 இது அவங்களுக்கு வழிவகை செய்கிறது. இது இப்ப கிடையாது. 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அமைப்பு முறை தான் இருந்தது. அதை அப்படியே தொண்டு தொடுறாங்க. சைமன் கமிஷன் உள்ள வருது, சட்டசபைக்குள்ள எதுவும் நடைபெற்ற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய 4-5 தீர்மானங்களை மட்டும் பேசலாங்க. 50 சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஞானிகளுக்கு தெரியும், அறிவார்ந்த பெருமக்களுக்கு தெரியும். ஒண்ணுமே அவர் சொல்றாரு, அரசியல் நீங்க வந்து பண்றது வந்து தவறு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, நீங்கள் பெரியாரை எதிர்ப்பது என்பது அம்பேத்கரே எதிர்ப்பது போல ஆகிவிடும். ஆகவே வந்து இந்த தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் ஒரு தவறான ஒரு இதை எடுத்துட்டு போறீங்கிறதையும் 2ஐயும் சேர்த்து சொல்றாரு. இது வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் அந்த வாதத்தை வைக்கிறார். அம்பேத்கரையும் பெரியாரையும் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒப்பிடவே கூடாது. அவர் ஆகச்சிறந்த மனிதன். அவர் 56ல வந்து அவரு கடைசியில ஒரு சின்ன ஒரு நோய் இருந்து கண்ணை அவளை மூடிட்டோன்னா டக்குன்னு திறக்க முடியாத சூழல் இருந்து இந்த இனத்திற்கு இன்னமும் பெரும்பான்மையாக ஒரு சில நன்மைகளை செய்ய முடியும்னு சொல்லி எழுதிருக்கிறாங்க. ஷெட்யூல் இன மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலை செய்தார். 7ஆம் மாநாட்டில் வந்து பௌத்த மதத்துக்கு 1935 மாற போறான்னு சொல்லி அறிக்கை விட்டாப்ல. அப்போ இவர் என்ன பண்றாரு, ரெட்டாமலை சீனிவாசன் என்னது தப்பா இப்போ ஐயா அவர்களே, நீங்க மட்டும் தாழ்த்தப்பட்ட எனக்கு ஷெட்யூல் குடியிலிருந்து நீங்க பௌத்தத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு பிரிவினர் மட்டும், அவர் வந்து மகர் என்கிற பிரிவை சார்ந்தவர், அந்த பிரிவு மட்டும்தான் வந்து திருப்தி அடைவாங்க. ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக நீங்கள் அங்கீகரிக்க முடியாது, அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள்லாம் சொல்றாரு. அப்போ அவர் பல முயற்சிகள் பண்றாரு. அவர் பௌத்தத்தை தழுவும் போது புத்தரும் தன்மான்ற நூலை எழுதிட்ட பிறகு பௌத்தத்தை தழுவுறாரு. பௌத்தத்தை தழுவும் போது இன்னும் 15 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பௌத்த நாடாக மாறிவிடும் சொன்னாரு. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். மாறிச்சா? இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சித்தாந்தமும் அம்பேத்கரோட சித்தாந்தம் சிந்தனையும் செயலும் பெரியாரோட சிந்தனையும் செயலும் வெவ்வேறு. ஒண்ணுல மட்டும் இதுவா இருக்கும். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சிந்தனை இது. இவர் பொறுத்தலாம். இவர் அதை பத்தி பேசவே இல்லைன்னு ஒரு கூற்று. என்ன யாரு அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிக்கல. ஒரு உதாரணம் கீழ்வன்மணி இதுல கூட வந்து அதான் நான் பல இடங்கள சொல்றேன். ஜமீன்தார்களை ஒழிப்பதற்காக ஜமீன்தார் மாநாடு போட்டுற ஐயா பெரியார் இருக்கு, வரல இருக்கு. ஜமீன்தார் ஒழிப்பு மாநாட்டுல மேடையில ஜமீன்தார் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நாடகமான தோற்றம் இல்ல. இது என்ன கேட்டீங்கன்னா, சூழல் தகுந்த மாதிரி அப்படி எப்படி அவர் மாறிப்பார் ஐயா பெரியார் அவரு. புரியுதுங்களா? அது இன்னொன்னு சொல்றேங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். 1940 15வது நீதி கட்சி மாநாடு, 15வது நீதி கட்சி மாநாட்டுல வந்து 15வது தீர்மானம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனூடாகத்தான் வந்து சமூக சீர்திருத்தம், சமூக நீதி அல்லது வந்து அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வர. 1920 இருந்து 23 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி. நீதி கட்சியில வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க வரைவே அப்படிதான். அப்ப முதல் 3 ஆண்டுகளினுடைய சாதனை பட்டியலை விளக்குறாங்க நீதி கட்சி. குடிப்பவர்களை நெறிப்படுத்துவதாக சட்டம் இயற்றப்பட்டது 2023. அந்த 20
1920 இருந்து அப்படியே வாங்க 2026 100 ஆண்டுகள்ல. அப்ப என்ன சொல்றாரு? ஐயா குடித்து குடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் உடம்புக்கு. அப்ப 100 ஆண்டுகள் என்னடா புடியும் கீச்சிங்க? உங்க சித்தாந்தம் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஆரம்ப புள்ளியே அப்படிதான் ஆரம்பிச்சிருங்க. இப்பயே அதே சொல்லிட்டு இருக்கீங்களா? யாரடா ஏமாத்துறீங்க? புரியுதுங்களா? இன்னமும் சொல்றேன். 15வது மாநாடு நீதி கட்சி மாநாடு 18வது தீர்மானம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஐயா பெரியாருடைய தலைமையில் நடக்குது. தமிழர்கள் சென்செக்ஸ்ல திராவிடர்கள் என்று குறித்துக் கொள்ளுங்கள், மேலும் திராவிட சமயம் என்று கூறிக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சைவ சமயம், வைணவம், இந்துலாம் சொல்லாதீங்க. நான் சொல்லி நுட்பமான ஒரு உள்ள அரசியல். ஆமாங்க, ஆமா. அண்ணல் தங்கோ அது நிறைய சார் ஒரே சிட்டிங்ல பேச முடியாது. அது இருக்கு, கொட்டி கிடக்கு. நான் என்ன சொல்றேன், பெரியார் என்ற ஒற்றை பிம்பத்தை வச்சுதான் இவன் ஆண்டுட்டு இருக்காங்க. இதை உடைச்சாச்சு, ஐயா சீமானை வச்சு உடைச்சாச்சு. இதை மேலும் மேலும் உள்ள போய் ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துலாம் பெரியாரை கொண்டு வராங்களோ அந்தந்த இடங்கள்லாம் தமிழர்களை முன்னிலைப்படுத்து. இந்த நிலப்பரப்பும் இதற்கான அதிகாரம் நம்மள்தான்ப்பா அப்படி நிறுவி மெல்ல மெல்ல அதிகாரத்தை பெற்றுலாம். அதுக்கு சின்ன உதாரணம், என்னடா சும்மாவே பேசிட்டு போவீங்களா? நடக்கும். எப்படி நடக்கும் கேட்டுங்களேன். அனுரகுமார திசநாயக்கனுடைய JVP ஜனதா விமுக்தி பெருமனான்னு ஒரு கட்சி இலங்கையில இருக்கா 2020 1.89% வாக்கு, 24ல 64% வாக்கு. டோட்டல் ஜம்ப் அடிக்குதா, டோட்டல் ஜம்ப். எப்போ மக்கள் ஒரு புரிதலுக்கு வரும்போது சரியான தேர்ந்தெடுத்துரும். லட்சியம் நிச்சயமா வேணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கையில தான் இப்போ இந்த வயசுல கூட அண்ணன் சீமான் பின்னாடி இருக்கிறோம். இது அவர் சொல்ற அற்புதமான கூற்று, நான் தான் முதல்வராக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சித்தாந்தத்தை கடத்தி போறேன், அடுத்து என் பிள்ளைங்க கடத்திடுவேன். அரசியல் யாரும் மாற்ற முடியாது. தோற்று போவது ஏன் தோல்வி இல்லை, மக்களோட தோல்வி. இந்த மாரி ஒரு அறிவார்ந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ந்து இந்திய கண்டத்திலே ஆள் கிடையாது. பெருமைக்கே சொல்லலை, அவதூறுகளை அள்ளி தேய்ச்சிருவான். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டும் மாசியத்துக்கும் கூட ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டாப்ல, சீனாவோட புரட்சியாளர். அவதூறு அங்கேயும் வந்தது இல்ல. ஏண்டா இவ்வளவு ஒரு புரட்சியாளர் நடிகை சீனாவை கல்யாணம் பண்ணிட்டான்? எல்லா இடங்களையும் சிக்கல்றோம். ஆக என்னை பொறுத்தவரை சீமான் ஒரு இடத்துல தெளிவாக இருக்கிறார். எங்க தமிழ் தேசியம், இன மொழிக்கான விடுதலை, நிலப்பரப்புக்கான ஆட்சிமை, அந்த அதிகாரம், ஒரு தூய அரசியல், இந்த விஷயத்த தெளிவா இருக்கிறதுனால அந்த அரசியல் நிச்சயமா வரும். கொஞ்சம் காலம் கிடக்கும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். அவ்வளவு. இவ்வளவு நேரம் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை, வரலாற்று தகவல்களை எங்களோடு பயணித்து தொடர்ந்து நாம பயணிப்போம். உங்கள் வருகைக்கு நன்றி. நன்றி.